இந்நிகழ்விற்கு அல்ஹாஜ் KM சையத் அஹ்மத் அவர்கள், அல்ஹாஜ் கரடி தாவ் அவர்கள், அல்ஹாஜ் பட்டறை கிப்ரு முகமது அவர்கள், அல்ஹாஜ் சத்னி சையத் மீரான் அவர்கள், டாக்டர் இத்ரீஸ் அவர்கள், அல்ஹாஜ் ஏ கலீலுர் ரஹ்மான் சென்னை பல்லாவரம் அவர்கள், ஜனாப் SE அமானுல்லா அவர்கள், அல்ஹாஜ் SH முகமது நூஹ் அவர்கள், அல்ஹாஜ் NT பாசுல் அஷ்ஹப் அவர்கள், அல்ஹாஜ் ஹாஃபிஸ் KS கிப்ரு முகமது ஆலிம் ஃபாசி அவர்கள், அல்ஹாஜ் AR தோஹா அவர்கள், அல்ஹாஜ் BNS முகமது முஹியதீன் அவர்கள், அல்ஹாஜ் AB சையத் அலி அவர்கள், அல்ஹாஜ் டூட்டி அஹ்மத் சாஹிப் அவர்கள், அல்ஹாஜ் சட்னி சையத் மீரான் முஸம்மில் அவர்கள், அல்ஹாஜ் ஜைனுத்தீன் அவர்கள், மாஷா அல்லாஹ் தாவூத் அவர்கள், அல்ஹாஜ் ME கைலானி அவர்கள், மௌலவி முத்து முகமது மஹதனி சேர்மன் அவர்கள், அல்ஹாஜ் ZA சுல்தான் லப்பை அவர்கள், வாவு அல்ஹாஜ் மஸ்னவி அவர்கள், அல்ஹாஜ் JM ஜைனுல் ஆபிதீன் அவர்கள், அல்ஹாஜ் வாவு MM முக்தசிம் அவர்கள், அல்ஹாஜ் குத்துபுத்தீன் அவர்கள், ஜனாப் K அப்துல் ரஹ்மான் JJ அவர்கள், அல்ஹாஜ் J மஹ்மூத் ஹசன் அவர்கள், அல்ஹாஜ் SM சதகத்துல்லா அவர்கள் ஆகிய பெருந்தகைகள் முன்னிலை வகித்து சிறப்பித்து தருகிறார்கள். இந்நிகழ்வு அருள்மறையின் துணையோடு தொடங்குகிறது. தொடங்கி தருகிறார்கள் அல்ஹாஜ் BS ஷாவுல் ஹமீத் BE அவர்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله يعلم ما تحمل كل أنثى وما تغيض الأرحام وما تغيض الأرحام وما تزداد وكل شيء عنده بمقدار. عالم الغيب والشهادة الكبير المتعال. سواء منكم من أسر القول ومن جهر به ومن هو مستخف بالليل وسارب بالنهار. له معقبات من بين يديه ومن خلفه له معقبات من بين يديه ومن
خلفه يحفظونه من أمر الله إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم وإذا أراد الله بقوم سوءا فلا مرد له وما لهم من دونه من وال هو الذي يريكم البرق خوفا وطمعا وينشئ السحاب الثقال ويسبح الرعد بحمده والملائكة من خيفته ويسبح الرعد بحمده والملائكة من خيفته ويرسل الصواعق فيصيب به من يشاء وهم يجادلون في الله وهو شديد المحال الله أكبر بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر صدق الله العظيم اللهم صل وسلم وزد وبارك على رسول الله وآله والأصحاب. السلام عليكم. நிகழ்வின் தொடராக வரவேற்புரை அல்-ஹாஃபிஸ் டாக்டர் SAK முஹம்மது நூஹு வாரிஸ் MBBS MS யூராலஜி ஸ்பெஷலிஸ்ட் அவர்கள்.
இதோ சீஃப் கமாண்டர் தன்னை அறிமுகப்படுத்த வருகிறார். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الصلاة والسلام على رسول الله وأصحابه وأمته وسلم. விண்புகழும் மண்புகழும் விண்ணவர்கள் தான் புகழும் என் புகழும் எம் புகழும் இறையோன் உன் தனக்கே அல்ஹம்துலில்லாஹ். ஏகனை உரைத்தபதி ஏகத்துவத்தை நிலைத்தபதி எம்பெருமான் பிறந்தபதி எல்லோரும் ஏகும்பதி அப்பதி எம் மக்கப்பதி சொர்க்கப்பதி அல்லவோ. அந்த நற்பதியை நமக்களித்த நல்லோனை வல்லோனை நெஞ்சினிக்க நாவினிக்க சிறப்பாக நாம் புகழ்வோம். அல்ஹம்துலில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். நெஞ்சம் நிறைந்த தூதர்பதி நிமலோன் ஆளும் அருள்பதி தஞ்சம் தேடி நாம் அடையும் பதி தாகா நபி எம்மை தாங்கும் பதி அப்பதி எப்பதி இப்பதியில் சுவனப்பதி மதீனப்பதி என்றோ அப்பதி முகம் நோக்கி அண்ணல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித தர்பார் ஷரீஃப் நோக்கி இச்சிறு மக்கப்பதியாம் காயில் பதியிலிருந்து சலவாத்தையும் சலாமையும் சொல்வோமாக. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلة حيلتي أدركني مرادي يا شفيع المذنبين صلى الله عليه وسلم. அன்னவர்களின் அடிச்சுவட்டில் தடம் பதித்த சத்திய சஹாபாக்கள் உன்னத இமாம்கள் உத்தம வலிமார்களின் துஆ பேச்சினை முன்னிறுத்தி துவக்கம். காயல் நகரின் கல்வி கேந்திரம் பொன்விழா கண்ட மதிப்புயர் முதல்வரின் வழிகாட்டுதலில் மாணவர்களின் கல்வி தாகத்தை தணிக்கும் தாயாய் திகழும் மாண்புயர் மன்றம் மதரசா ஹாமிதியாவின் 50 விழாக்களில் 2ஆம் நாளான இன்றைய மங்களம் பொங்கும் மாலை நிகழ்வாக மாணவர்களின் உடற்பயிற்சியும் மனமகிழ் தர்ஸ் நிகழ்ச்சியும் துவங்கியுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். இந்நிகழ்ச்சிக்கு எங்களின் அன்பான அழைப்பை ஏற்று வருகை தந்து தலைமை வகிக்கும் அல்ஹாஜ் MBA ஜமால் முஹம்மத் அவர்களையும் சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கும் ஜனாப் எம் அஜ்மல் கான் MA ML அடிஷனல் அட்வொகேட் ஆஃப் மதுரை ஹைகோர்ட் அவர்களையும் ஜனாப் AM முஸ்தபா பிகாம் FCA அவர்களையும் மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்க வந்திருக்கும் மரியாதைக்குரிய திரு எம் மகேஷ்குமார் டெப்யூட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் திருச்செந்தூர் டிவிஷன் அவர்களையும் முன்னிலை வகிக்கும் நகர பிரமுகர்களையும் மாணவர்களின் பெற்றோர்களையும்
முன்னாள் இந்நாள் மாணவர்களையும் மதரசா ஹாமிதியாவின் சார்பாக மனமாற நெஞ்சார வருக வருக என வரவேற்கிறோம். மர்ஹபன் அஹ்லம் வசஹ்லா கைர மக்தம். வல்ல நாயனும் நாயகமும் நாதாக்களும் நல்லருள் புரிய எம் மதரசாவின் புகழ் மற்றும் சேவை நீடூழி வளர துஆ செய்வதோடு உங்கள் பிள்ளை செல்வங்களையும் எம் மதரசாவிற்கு அனுப்பி தாருங்கள். அவர்களை சிறந்த ஹாஃபிஸாகவும் பட்டதாரியாகவும் உருவாக்கி தருகிறோம் என்ற மன நிறைவோடு என் வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. மாணவ அணி தலைவர்கள் மரியாதை செலுத்துகின்றனர். அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட விருந்தினர்களுக்கு நன்றி. பேரன்பின் பெருங்கடலாம் பெருங்கொடையின் அருள்மழையாம் பூ உலகம் சிறக்க புவியில் உயிர்த்திட்ட பூமான் நபியின் இறந்த நாள் பெருவிழா. அச்சமும் கவலைகளும் மற்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களின் அற்புத கிரீடமாய் திகழும் முஹ்யிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உதய தின உயர் விழா. யாரின் நாமம் கொண்டு எம்முயர் மதரசா இறங்குகிறதோ தொடங்குகிறதோ அவ்வுயர் பெருமகனார் ஹாமித் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் 146ஆம் ஆண்டு நினைவு பொன்விழா. இருள் சூழ்ந்த இரவு தனில் அருள் சிந்தும் தீபம் போல ஆர்ப்பரிக்கும் அருள்மறையை தம் அகத்தில் ஏந்திட்ட அருள் நிறை ஹாஃபில்களுக்கு உயர்மிகு பட்டயம் வழங்கும் எழில்மிகு ஒளி விழா. மார்க்க ஞானத்தை மாணவர்களுக்கு ஊட்டிடும் மாண்புமிகு மாமன்றம் மதரசா ஹாமிதியாவின் மகத்தான 56ஆம் ஆண்டு துவக்க நாள் சீர்விழா என 50 விழாக்களை இனிதே நடத்தி வரும் எம் மாமன்றின் இனிய விழாக்களின் 2ஆம் தினமான இன்று அழகுமிகு உடற்பயிற்சியும் கண்கவர் தப்ஸ் நிகழ்ச்சியும் இனிதாய் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சத்தியத்தின் ஒளி சிந்தும் சன்மார்க்க கல்வி தேடல்கள், சீரிய ஒழுக்கத்தின் சிகரங்கள், சீர்மிகும் பண்புகளின் நந்தவனங்கள், வான்மறையின் வழிகாட்டுதலில் மின்னிடும் பட்டை தீட்டப்படும் வைரங்கள், இறை அச்சத்தின் இலக்கணமாய் ஈமானிய உணர்வின் எடுத்துக்காட்டாய் இவர்கள் அணிவகுத்து நிற்கின்றனர். அருள் ஒளியால் பிரகாசிக்கும் முகங்கள், நம்பிக்கையின் உறுதிமிக்க உள்ளங்கள், மார்க்க அறிவோடு வீறு நடை போடும் தீர்க்கமான இளைய சமுதாயம் இவர்கள். கல்வியின் பெருமையை பறைசாற்றும் இந்த அணிவகுப்பின் ஒவ்வொரு அடியும் ஓர் ஒளிமயமான எதிர்காலத்தின் விடிவெள்ளி. மார்க்க ஞானம் நிறைந்த மாண்பை பேசும் நாவுகள் இவர்கள். சத்தியத்தை நிலைநாட்ட துடிக்கும் அறிவு போராளிகள். உண்மையின் ஒளியை உலகெங்கும் பரப்ப வந்த அறிவு பேரணியே, உண்மை உணர்வின் வெளிச்சத்தில் பிரகாசிக்கும் எதிர்காலமே, வான்மறை வழிகாட்டலில் புறப்பட்ட புதிய விடியலின் தொடக்கமே.
Hafil J.H. Sheikh Najmal, son of Dr. Jafar Hussain. I have been selected as a chief leader of Al-Madrasatul Hamidiyya Student Parade 2025. We request you to hoist our Masa flag. Thanking you. Assalamu alaikum. அவையில் வீட்டிற்கும் தலைவர் உள்ளிட்ட அவையோர்கள் பிரதம விருந்தினர்கள் முன்னிலை வைத்திருக்கக்கூடிய பெருந்தகைகளை அணித்தலைவர் இதோ அவரோடு அழைக்கிறார் நம்முடைய மதரசாவின் கொடியை ஏற்றுவதற்காக. மண்ணை அதிரச் செய்யும் மாபெரும் அணிவகுப்பு, கண்ணை கவரும் காட்சியாய், காற்றை கிழிக்கும் கோஷமாய், கடமை உணர்ந்து கண்ணியம் காத்து வரலாறு படைக்கும் வல்லமை மிக்க இளைஞர் பட்டாளம். இவர்களின் பயணம் அறிவு தேடலின் துவக்கம். இவர்களின் குரல் நீதிக்கான எதிரொலி. இரண்டு நிற்கும் இம்மாணவ செல்வங்கள் கையிலே ஏந்தி இருக்கும் கொடிகள் வெற்றியின் சின்னங்கள். ربي زدني علما ربي زدني علما இறைவா எனது அறிவை பெருகச் செய். இறைவா எனது அறிவை பெருகச் செய். இறைவா எனது அறிவை பெருகச் செய். இணை துணையற்ற ஏகவல்ல அல்லாஹ் ஒருவன் என்றும் எங்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் என்றும் எனது உடல் பொருள் அனைத்திலும் சத்திய தீனின் இஸ்லாத்திற்காக அர்ப்பணிப்பேன் என்றும் சுன்னத்துல் ஜமாஅத்தின் சித்தாந்த கொள்கைகளுக்கு உட்பட்டு நடப்பேன் என்றும் தாய் திரு நாடாம் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டையும் சமூக நல்லிணக்கத்தையும் பேணி காப்பேன் என்றும் காயில் நகரில் கல்வி கேந்திரம் அல் மதரசத்துல் ஹாமிதியாவின் சட்ட திட்டங்களுக்கு எக்காலமும் உட்பட்டு நடப்பேன் என்றும் உறுதி கூறுகிறேன். இளம் தீண்டுக்களின் நெஞ்சங்களில் நஞ்சுக்கள் பாய்ந்து விடாமல் பாதுகாக்கும் பேரயம் ஹாமிதியா. மாணாக்களின் மனத்தட்டில் பதித்திடும் பேரியக்கம் ஹாமிதியா. கடமையாம் தொழுகையினை கவிதையாய் கற்றுக் கொடுத்து கல்வினிலே ஏற்றிடும் ஹாமிதியா. மல்லா அடவலகு லா இல்மலகு
ஒழுக்கம் இல்லாதவனுக்கு கல்வி இல்லை என்ற நபிமொழியை கற்றுக் கொடுத்து நல்ல பண்பாளரை பெற்றிடும் ஹாமிதியா. வான்மறை மொழியினிலும் வல்லல் நபி வழித்தனரிலும் வளர்த்திடும் மன்றம் ஹாமிதியா. வதனுனா ஹிந்துஸ்தான், இக்லீமுனா ஹிந்துஸ்தான். இந்தியா எமது நாடிலே இந்தியா என தேசப்பற்றை மாணவர்களின் மனதில் ஊன்றிடும் மன்றம் ஹாமிதியா. இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு என்பதை என்றென்றும் போதிக்கும் பேரியக்கம் ஹாமிதியா. சுவன மொழியாம் அரபியையும் செம்மொழியாம் தமிழையும் செவ்வனே சொல்லிக் கொடுக்கும் ஹாமிதியா. உடற்பிணி நீக்க உடற்பயிற்சியையும் உள்ளப்பிணி நீக்க உயர்கல்வியையும் உகப்புடன் ஊட்டிடும் ஹாமிதியா. தொடர்ந்து ஒரு அரபி கீதம் இசைக்கப்பட மாணவர்கள் உடற்பயிற்சி செய்கிறார்கள். أحباء الصراط وكم تناموا أحباء الهدى لما تناموا أحبوا للمقابض من ينام بحب الوطن كن دوما تقوم أحباء الصراط وكم تناموا أحباء الهدى لما تناموا أحبوا بالمقابض من ينام بحب الوطن كن دوما تقوم وهل صاغروني لدعاك المعاني أفي الخيرات قد سبقوا كمالي وهل جاهدوا في جنب الليالي وإن
Alifahul hudatul matanamun Ariful ilmafawisi hayyanamun Bihumbil wasali kunnu antakumun Wahai badal syababu li'afidini Ala diyadikum ya ghairabini Yanayul adan min ghairi nayini Wa inna allaha khairun nasirina Ahibba usratu akan tanamun Alifah al-hudatu limatanamun Ahibbu lil-mawisi hayyanamun Bihumbil watani kuntu man takumun Wahai sahiruni idrak imani Afi khayratika nasibakul kamali Wahai jaladu fi jannin da'ani Wa inna allaha khairul rahimina Ahibba usratu akan tanamun Alifahul hudatul matanamun Ahibbul ilmafawisi hayyanamun Bihubbil watani kuntu yantakumun கல்வி எனும் ஆயுதம் ஏந்தி இருளை சிங்கங்கள் இவர்கள். உண்மைக்கும் உயர்வுக்கும் குரல் கொடுக்கும் உயர்ந்த நோக்கங்களின் அணிவகுப்பு இது. மண்ணில் பதிக்கும் ஒவ்வொரு அடியும் மனித நேயத்தின் சாட்சியாய், நெஞ்சில் பதியும் ஒவ்வொரு எழுச்சி கோஷமும் நிதர்சனத்தின் வெளிச்சமாய், உறுதியாய் ஊக்கத்துடன் நம் நெஞ்சு பிஞ்சுகளின் அணிவகுப்பு. அறிவின் ஒளிபரப்பும் பேரணியாய், அன்பின் வழிபரப்பும் பேரணியாய், அநீதியை எதிர்த்து நிற்கும் அணிவகுப்பாய், இளம் மாணவர்களின் இந்த எழுச்சி புரட்சி ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கம். அமைதி, அஹிம்சை, சமத்துவம், சகோதரத்துவம் தரணி எங்கும் எடுத்துச் செல்ல திரண்டு வந்திருக்கும் இளம் தளபதிகளின் அணிவகுப்பு இது. கண்களில் குளிர்ச்சி, இதயங்களில் உறுதி, உள்ளங்களில் அறம், இவை இவர்களின் கோஷங்கள். கண்களில் குளிர்ச்சி, இதயங்களில் உறுதி, உள்ளங்களில் அறம்,
இவை இவர்களின் கோலங்கள். இருளை நீக்கும், உண்மையை நிலைநாட்டும், அறியாமையை அகற்றும் இவை யாவும் இவர்களின் பயணம். மல்லிகை போல் தூய்மையான உள்ளங்களை சுமந்து, முல்லை போல் புன்னகை உதிர்த்து, அன்பை அகிலமெங்கும் விதைத்து, அறிவு எனும் தேனை சேகரிக்கும் அழகுமிகு மலர்கூட்டம் இது. செம்பருத்தி போல் செறிவான சிந்தனைகளுடன், செந்தாமரை போல் துணிவுமிகு எண்ணங்களுடன், சூரிய காந்தி போல் உண்மையின் பக்கம் திரும்பி ஒற்றுமையின் ஓசையுடன் உயர்ந்து நிற்கும் பூந்தளிர் சேனை. வெட்ட வெளியில் நெல் போல் விளைந்து, கற்ற கல்வியின் கதிர்களை சுமந்து, காற்றுக்கு அசைந்து கொடுக்கும் நாணல் போல் அடக்கம் அன்பு வளர்த்து களமாடும் காளையரின் காளையம் இது. புல் போல் பணிவோடு பயணித்து மண்ணின் மாண்பை காக்கும் மலர் போன்ற உள்ளங்களை மங்காத மதிப்போடு சுமந்து வரலாற்றை படைக்கும் புதிய சகாப்தத்தின் சரித்திர பேரேடு. வானிலிருந்து வழிந்து வரும் நிலவொளி போல் மன இருளை போக்கும் அறிவின் ஒளியாய் ஒவ்வொரு தளத்திலும் அமைதி, ஒவ்வொரு தளத்திலும் அமைதி. இதோ மாணவ அணித் தலைவர்கள். எம் மதரசாவின் பெயராம் ஹாமிதியா என்ற வார்த்தையின் முதல் எழுத்தாம் ஹைச் என்பதை حياة حامدية ارحم لأهلي قاهرية وفق لنا ولآبائنا ببركة سيد أنبياء الله. எம் மதரசாவின் பெயரின் முதல் எழுத்தாம் ஹைச் என்பதை தன் உடல் மூலம் மாணவ அணித்தலைவர்கள் உங்களிடம் காட்டியிருக்கிறார்கள்.
இப்பொழுது மாணவ அணித்தலைவர்கள் எந்தவித காஷன் கொடுக்கப்படாமல் தங்கள் உடற்பயிற்சியை செய்து காட்டுகிறார்கள். வானிலிருந்து வழிந்து வரும் நிலவொளி போல் மன இருளை போக்கும் அறிவின் ஒளியாய் ஒவ்வொரு தரத்திலும் அமைதி, ஒவ்வொரு முழக்கத்திலும் நீதி பரப்பிக் கொண்டு பண்போடு நடந்து வரும் நிலா ஒளி பேரணி இம்மாணவர்களின் அணிவகுப்பு. வானிலிருந்து வழிந்து வரும் நிலவொளி போல் மன இருளை போக்கும் அறிவின் ஒளியாய் ஒவ்வொரு தளத்திலும் அமைதி, ஒவ்வொரு முழக்கத்திலும் நீதி பரப்பிக் கொண்டு பண்போடு நடந்து வரும் நிலாவொளி பேரணி இது. அவர்களின் முகங்கள் 60 நட்சத்திரங்கள். அழகை அன்பை ஒருங்கே சுமந்து, அழகை அன்பை ஒருங்கே சுமந்து அருளின் தூதர்களாய் அவர்களின் முகங்கள் 60 நட்சத்திரங்கள். அழகை அன்பை ஒருங்கே சுமந்து அருளின் தூதர்களாய் திருவின் திருவாய் திகழும் தீன்குல செல்வங்களின் தடங்கள் தரணியில் பதியட்டும். நடக்கட்டும் இந்த அழகின் அணிவகுப்பு. கரையை கடந்து செல்லும்
கடல் அலைகளைப் போல், கரையை கடந்து செல்லும் கடல் அலைகள் போல் கலாச்சார எல்லைகளை கடந்து கற்றலின் ஆழத்தையும் ஒற்றுமையின் ஓசையையும் உலகுக்கு உணர்த்தும் உயர் நோக்கங்களின் அணிவகுப்பு இது. அலைகள் போல் இடைவிடாமல் அன்பையும் அறத்தையும் அணிவகுத்துச் செல்லும் இந்த மாணவர் கடல் அமைதியின் ஆழத்தையும் ஆயிரம் ஆயிரம் கனவுகளையும் தன்னகத்தே கொண்டு சமாதானத்தின் சங்கநாதம் ஒலித்து தலைக்கட்டும். அறிவின் ஒளிபரப்பும் பேரணியாய் நம் கண்களை கவரக்கூடிய தப்ஸ் நிகழ்வை நடத்துவதற்காக இளம் பிஞ்சுக்களை சீஃப் கமாண்டர் இதோ மைதானத்திற்கு அழைத்து வருகிறார். உண்மையின் ஒளியை உலகெங்கும் பரப்ப வந்த அறிவு பேரணி இது. உண்மை உணர்வின் வெளிச்சத்தில் பிரகாசிக்கும் எதிர்காலமே, வான்மறை வழிகாட்டலில் புறப்பட்ட புதிய விடியலின் தொடக்கமே. சத்தியத்தை விதைத்து வீறு நடை போடும் காயல் நகரின் நம்பிக்கை நட்சத்திரங்களே, அறம் அன்பு அறிவு இம்முப்பெரும் பெட்டகத்தின் முழு திரவியமே. நாளைய நம்பிக்கை உலகின் நாட்பெரும் ஹலீஃபாக்களின் குலஃபாக்களே. இவ்வணிகள் நாட்பெரும் ஹலீஃபாக்களின் திருநாமம் தாங்கி الصوت مستريح معتدلا. ദീനനുஞான പൂവനമേ ഹാമിദിയാവിൻ തലവനമേ ദിനമം അതിൽ നാം ഉളവിടുவோம் നീ വാ 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 വാ
ஞான பூவனமே ஆமிதியாவின் தலைவனமும் மதினா உலகிடுவோமே இன்றும் இங்கு நன்றாய் அன்பும் நன்றாய் ஒன்று கூடி கண்டால் ஒன்று போய் பொருளால் பாசஞானம் ஓடும் பள்ளி நீடுவாய் பள்ளி நீடுவாய் வேத மதத்தினும் மாமனமே வேத முழங்கினும் மறைமன்னமே இணைந்திடுவோமே இணைந்திடுவோமே வா பூவனமே ஆவிதியாவின் தலைவனமே தினமும் மறைனா உலகிடுவோமே ஏகோன் தோடு வாய்மை கண்ணாராவும் பேணி கண்ணாராவும் பேணி ஆனந்தமாய் கண் பாடிடுவோம் முயற்சி தங்கள் போடிடுவோம் இருளை ஓட்டி இறங்கிடுவோம் பூவனமே ஆமிதியாவின் தலைவனமே தினமும் மதினா உலகிடுவோமே வா ஓங்கும் பரிகால் மீது பண்பாடு காத்து நீராய் பண்பாடு காத்து நீராய் சீதாய் மாயமடைகின்றாது நதியோடு நாமும் சீராய் நதியோடு நாமும் சீராய் பல்லோ நிலையவன் பார்க்கின்றான் பரவாய் சிந்தி இணைந்திடுவோம் இருளை ஓட்டி இறங்கிடுவோம் வீசும் எழிலாய் உணர்வோடு
சாதியாம் போவதிங்க வாழ்வையேவோம் போவதிங்க வாழ்வையேவோம் இங்கு எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு இந்திய எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு இதுவே நம்மின் நிலைப்பாடு என்போம் சொல் 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 அன்பா சொல் 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 தீனனும் ஞான போவனமே ஹாமிதியாவினும் தலைவனமே தினமும் மதினா உறவிடுவோமே வா 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 நந்தா வா வா தீனனும் ஞான போவனமே ஹாமிதியாவினும் தலைவனமே தினமும் மதினா உறவிடுவோமே வா 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 நந்தா வா வா தீனனும் ஞான போவனமே ஹாமிதியாவினும் தலைவனமே தினமும் மதினா உறவிடுவோமே வா 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 நந்தா வா வா இன்றும் இங்கு நன்றாய் அன்பு கண்டாய் ஒன்று கூடி வந்தாய் ஒன்று கூடி பொறுப்பார் மாட்டநாடம் ஓனும் பள்ளி நீடுவாய் பள்ளி நீடுவாய் வேத மதத்திலும் ஆனந்தமே வேத முழங்கிட மறைமந்தமே இணைந்திடுவோமே இணைந்திடுவோமே வா 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 நண்பா வா வா தீனனும் ஞான போவனமே ஹாமிதியாவினும் தலைவனமே தினமும் மதினா உறவிடுவோமே வா 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 நண்பா வா வா தீனனும் ஞான போவனமே தினம் தலைவனமே தினமும் மதினா உறவிடுவோமே வா 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 நண்பா வா தீனனும் ஞான போவனமே ஹாமிதியாவினும் தலைவனமே தினமும் மதினா உறவிடுவோமே வா 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 நண்பா வா வா இன்றும் இங்கு நன்றாய் அன்பு கண்டாய் ஒன்று கூடி வந்தாய் ஒன்று கூடி சொல்வாய் மாட்டநாடம் ஓனும் பள்ளி நீடுவாய் வேத மதத்தினும் ஆனந்தமே வேத முழங்கிடும் மறைமந்தமே இணைடுவோமே இணைடுவோமே வா 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 நண்பா வா வா வா
இந்த இனிமையான தப்ஸ் நிகழ்ச்சியில் இன்னொரு பரிமாணம். தப்ஸ் இது நம் இஸ்லாமிய பண்பாட்டு விழுமியங்களில் ஒன்று. முரசு கொட்டி முத்து நபியை வாஞ்சியோடு வரவேற்று நெகிழ்ந்த மதீனத்து அன்சாரிகள் மாணவி மீது கொண்ட மாறாப்பற்றின் மகத்தான சின்னம் தப்ஸ். மனங்களை கொள்ளை கொள்ளும் மாணவ மணிகளின் கலைமில் தப்ஸ் நிகழ்ச்சியை நாமும் கண்டு கழிக்கிறோம். தேனிய மெலிய தித்திப்பு குரலெடுத்து இசை நானும் தமிழ் அரபி பாக்களை கொட்டி முழங்கும் கொண்டாட்ட நிகழ்வு இது. பார்த்து மகிழ்வோம். இப்போது அரபு பாயாத்து தந்த நம்முடைய பேராசான் மௌலவி மர்ஹூம் அல்ஹாஜ் நஹ்வி ஐயல் நூல் ஹக் நுஸ்கி ஐயல் சையத் அஹ்மது முத்துவாப்பா ஆலிம் ஃபாசி அவர்கள் யாத்து தந்த அந்த பாடலை இப்போது இங்கே பாட வருகிறார்கள். நம்முடைய மாவட்ட மதரசா ஹாமிதியாவின் மாண்புயர் மதிப்புயர் முதல்வர் அவர்களுடைய ஹயாத்தை சரீர சுகத்தோடு நீளமாக்கி பல ரஹ்மான் பேரல் புரிய வேண்டும் என்ற நேரத்திலே பிரார்த்தித்து இந்த அரபு பாடல் இப்போது ஒலிக்கிறது. வீட்டு மாலை தான் காக்காக்கு. கிடக்கட்டும். خير مقدم سعادتنا إلى معادنا الأسنى موسم قال من بعثنا أنت سعادتنا إلى معادنا الأسنى موسم قال
غير مقدم سادتنا إلى معبد الأسلام عاصم قام مصطفى أنت قادتنا إلى معبد الأسلام هنا درجة حميدية من شريعة الفانية إسمع درجة حميدية لعلو الدين الإسلامية نحن ضمان أجلنا من درج وكل وحشية بغرض حسنة لنور الإيمان وأفضل البرية غير مقدم سادتنا إلى معبد الأسلام قاسم قام والإمام أنت قادتنا إلى معبد Let's go discuss. அறிவிக்கப்பட்டதை போல் இந்த அழகிய அரபு பாடலை நமக்கு இயற்றி தந்தார்கள் சங்கமிக்க எம் மதரசாவின் முதல்வர் அவர்களின் சகோதரர் கணியத்திற்குரிய அல்லாமா அல்ஹாஜ் நஹ்வி ஐயல் சயீத் அஹ்மத் முத்துவாபா ஆலிம் ஃபாசி அவர்கள். இதற்கு முன்னால் பாடப்பட்ட தமிழ் கவியை நமக்கு இயற்றி தந்தவர்கள் எம் மதரசாவின் சங்கைக்குரிய ஆசிரியர் பெருந்தகை அல்ஹாஜ் அல்ஹாஃபிவ் என்.டி. சதகத்துல்லா கவிஞர் அவர்கள். அவர்களுக்கும் விழா குழுவின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்நிகழ்வின் சிறப்பு விருந்தினர்கள் சிறப்புரை ஆற்ற இருக்கிறார்கள். துவக்கமாக நமது டிஎஸ்பி திரு எம் மகேஷ்குமார் அவர்கள் சிறப்புரை ஆற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறோம். மதிப்பிற்குரிய பெரியோர்கள், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், காயல்பட்டினம் பொதுமக்கள் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வந்தோடனே சார் சொன்னாங்க, இது வந்து 1971 இந்த இன்ஸ்டிடியூஷன் ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இவங்க வந்து எந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு கண்ணால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா பரேடில் ஃபர்ஸ்ட் சொல்லணும், பரேட் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த கமாண்டர்ஸோட மார்ச்சிங்கு, அவங்களோட ஹால்ட்டு, அவங்களோட டிசிப்ளின் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்களோட போலீஸ் ட்ரைனிங்கில் எந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஒரு ப்ரிசிஷன் கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு இங்கே ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அதுவும் சார் சொன்னாங்க, எல்லாருமே இங்கே இருக்கக்கூடியவங்கள வச்சு தான் ட்ரெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உண்மையிலே வந்து பரேட் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அடுத்து இந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour பக்கம் கண்டினியூஸாக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட டான்ஸ் மூமெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்களோட அந்த எக்ஸசைஸ் மூமெண்ட்ஸாக இருக்கலாம். ரெண்டாவது நீங்கள் வந்து அந்த காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணது, அந்த ட்ரம்ஸ் வச்சுட்டு மூவ் பண்ணது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஒரு ஸ்டூடெண்ட் கூட எந்த இடத்துலையும் லேக் ஆகலை, ஒரு ஸ்டூடெண்ட் கூட எனர்ஜி வந்து எந்த இடத்துலையும் டவுன் ஆகலை. ஸோ எந்த அளவுக்கு வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்லேருந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், மென்டல் எக்ஸசைஸ், அது போக எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ், டிசிப்ளினோட இம்பார்ட்டன்ஸ், ஒரு டீம் ஒர்க்கோட இம்பார்ட்டன்ஸ் அண்டு பெரியவர்களோட சொற்களை கேட்டு எப்படி பர்ஃபெக்டாக நடக்கணுங்கிறது இம்பார்ட்டன்ஸை வந்து ஸ்டார்டிங்லேருந்தே கொடுத்து உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கிறது இதில் தான் தெரியுது. ஸோ இந்த அவுட்புட்டு தான் அவங்க கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணதுக்கான ரிசல்ட்டு. இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வளர்ந்து இனி வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணி இந்த டிசிப்ளின், இந்த எஜுகேஷன், இந்த ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்து இதை நீங்கள் வந்து இன்னும் ஃபியூச்சரில் வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்க்கெல்லாம் கொடுக்கணும். அண்ட் சார் சொல்லியிருந்தாங்க 53 இயர்ஸாக உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம் சார்.
ஸோ இந்த சர்வீஸ்க்கும் இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன் ரன்னாக இருக்கும். நான் வந்து தேங்க்யூ சாருக்கு சொல்லிக்கிறேன். அண்ட் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இந்த ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு சடனாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சேன்னு நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ. தொடர்ந்து மதுரை உயர்நீதிமன்றம் அடிஷனல் அட்வொகேட் ஜெனரலாக இருக்கும் கண்ணியத்திற்குரிய அல்ஹாஜி எம் அஜ்மல் கான் எம்ஏஎம்எல் அவர்கள் சிறப்புரை வழங்குகிறார். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي زدني علما ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي لا حول ولا قوة إلا بالله. இந்த ஹாமிதியா மதரசாவின் 51வது நிறைவுள்ள விழாவில் கலந்து கொண்டிருக்கும் சகோதரர்கள் சகோதரிகள் சிறப்பு விருந்தினர்கள், இந்த காயல்பட்டினத்து அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேசப்பற்று ஒரு நம்முடைய ஈமானின் ஒரு அங்கமாகும் பகுதியாகும் என்பதற்கேற்ப நமது அஹ்மதியா பள்ளி மாணவர்கள் இன்று அணிவகுப்பு நடத்தி இந்தியா என் தாய்நாடு, இஸ்லாம் எனது வழிபாடு, இதுவே எனது நிலைப்பாடு என்று கூறி இன்று கலை நிகழ்ச்சிகள் நடத்தி இன்று அமர்ந்திருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் உலக கல்வி மட்டும் இல்லாமல் மார்க்க கல்வியை இன்று இந்த மதரசா வந்து கொடுத்து இந்த இளைய தலைமுறைக்கு ஒழுக்கம், ஒரு சமூக நல்லிணக்கம், ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நடத்தி கொண்டிருக்கும் இந்த நிர்வாகிகளுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வி அடிப்படையானதாக இருக்கிறது. இஸ்லாமில் இறைவன் நமக்கு அளித்த திருமறையில் இக்ரா என்றே ஆரம்பம் செய்கிறான். ஓதுவீராக, படிப்பீராக, ரீட் என்றே வந்து சொல்கிறான். இறைவன் குர்ஆனில் நிறைய இடங்களில் கல்வியினுடைய மகத்துவத்தை பற்றி வந்து கூறுகிறான். அர்-ரஹ்மான் அல்லமுல் குர்ஆன் ஹலக்கல் இன்சான் அல்லமகுல் பயான். இறைவனே உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான், எழுதவும் கற்றுக் கொடுத்தான், படிக்க கற்றுக் கொடுத்தான், படி என்று வந்து இறைவன் வந்து கூறுகிறான். அதுபோல நம்முடைய மார்க்கம், இஸ்லாம் மார்க்கம் வந்து ஒரு சமத்துவ மார்க்கம். இஸ்லாமின் முன் அனைவரும் சமம், யார் பெரியவரோ சிறியவரோ வந்து கிடையாது. அப்படிப்பட்ட மார்க்கத்தில் முக்கியத்துவம் கொடுத்து இறைவன் கூறுவது வந்து கல்விக்காக. கல்வி கற்றவர்களும் கல்வி கல்லாதவர்களும் ஒன்றாக மாட்டார்கள் என்று திருமறையில் இறைவன் கூறுகிறான். ஆகவே என் கல்விக்கு வந்து ஒரு அதிகமான முக்கியத்துவம் இருக்கிறது. வந்து இஸ்லாம் எதையும் வந்து ஒரு தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அதை ஒரு ஒரு பிரச்சனையை நாம் வந்து மேற்கொள்ள வேண்டும். அதற்கு வந்து நிச்சயமாக கல்வி தேவைப்படுகிறது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மதீனாவில் இருக்கும்போது அவருடைய பள்ளியில் அவர்கள் அந்த பள்ளியில் தொழுகை மட்டும் நடக்கவில்லை, அது ஒரு கல்விக்கூடமாகவே இயங்கி கொண்டிருந்தது. வந்து தினந்தோறும் வந்து மாணாக்கள் வந்து கல்வி கற்றுக்கொண்டே இருப்பார்கள். அதே போல்தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வியை பெற்றுக்கொள்ளும் போது சீனம் சென்றாயிலும் கல்வியை கல் என்று சொல்வது மூலம் எங்கே வேணாலும் இந்த பர்சூட் ஆஃப் நாலேஜ், நீங்க எங்கே போனாலும் வந்து இறைவன் உங்களுடைய வேலையை பார்த்துக் கொள்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். கல்வியுடைய இதை பற்றி உஹது போர் உங்கள் அனைவருக்கு தெரியும். உஹது போரில் பணைய கைதிகளை வந்து பிடிக்கிறாங்க. பணைய கைதிகளை பிடித்து கொண்டு வந்து வைத்திருக்கும் பொழுது வந்து அன்சாரிகள் கேட்கிறாங்க, அவங்களை என்ன பண்றது, அவங்கள கைதிகளா வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதுல படித்தவர்கள் படிக்காதவர்கள் அவங்கள பிரிங்க. படித்தவர்களை வந்து மதீனாவில் உள்ள நகரில் உள்ள ஒரு 10 பேருக்கு வந்து பாடங்கள் சொல்லிக் கொடுத்து கல்வி கற்றுக் கொடுத்து விட்டு அவர்களை விடுதலை செய்து விடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அதனால் கல்வியுடைய நிலைமை, கல்வி இஸ்லாத்துல வந்து குர்ஆனும் சரி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸும் படி கல்வியுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும். ஆனால் இந்த நேரத்தில் வந்து இந்தியாவில் வந்து முஸ்லீம்களுடைய கல்வியுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஜஸ்டிஸ் ராஜேந்திர சச்சார் கமிட்டி குழு ஒன்று வந்து அமைத்தாங்க. அந்த இதில் வந்து கல்வியுடைய நிலைமை இஸ்லாமியரோட கல்வியுடைய நிலைமை
முக்கியமாக வந்து தொடக்க கல்வியுடைய நிலைமை வந்து ரொம்ப பரிதாபமான நிலையில் உள்ளது. பட்டியல் இணைத்தவர்களை விட அதிகமாக வந்து இஸ்லாமியர்கள் வந்து பொது பிரிலிமினரி எஜுகேஷன், எலிமெண்டரி எஜுகேஷன்ல வந்து டிராப் அவுட் அதிகமாக இருக்குது. நிறைய பொருளாதாரம் சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ வந்து நிறைய பள்ளியை விட்டு வந்து வெளியே போய் கொண்டே இருக்கிறார்கள். அந்த நிலை நிச்சயமாக வந்து நம்ம வந்து மாற்ற வேண்டும். கல்விதான் வந்து ஒருத்தர் ஒருடைய குடும்பத்துல வந்து ஒருத்தர் வந்து படிச்சா போதும், அதனுடைய குடும்பத்துடைய நிலைமையே வந்து மாறும். ஒரு குடும்பத்துடைய நிலைமை வந்து மாறும் பொழுது வந்து அந்த ஒரு சமுதாயம் எல்லாமுடைய அந்த சமுதாயமே வந்து ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக வந்து அமையும். அப்படி கல்வி கற்றுக் கொடுத்து வந்து இருக்கும் இந்த நம்மளுடைய இன்மைக்கும் மறுமைக்கான வந்து கல்வி கற்றுக் கொடுக்கும் இந்த ஹாமிதியா மதரசா அவர்களை நினைக்கும் போது வந்து நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னு சொன்னா வந்து உலக கல்வி மட்டும் வந்து பத்தாது, மார்க்க கல்வி நிச்சயமாக வந்து வேணும். உலக கல்வி மட்டும் வந்து வச்சுட்டு வந்து டிசிப்ளின், அது ஒழுக்கம் கொண்டு வரல அப்படின்னு சொல்லி சொன்னா வந்து அந்த கல்விக்கு எந்த விதமான மதிப்பும் வந்து கிடையாது. வந்து நீங்க இஸ்லாம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா வந்து குர்ஆன்ல இறைவன் சொல்றான், உங்களுடைய பெற்றோர்கள் இருவரோ அல்லது ஒருவரோ இருந்தால் அவர்களை சி என்று கூட சொல்லாதீர்கள், அவங்களை மெயின்டைன் பண்ணக்கூடிய கடமைன்னு வந்து நம்மளுக்கு வந்து இருக்கிறது. அதே நேரத்தில் நீங்க நம்முடைய நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா 2009 இப்பதான் வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட்னு ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருக்கோம். வந்து பெற்றோர்கள் பாதுகாப்பு சட்டம் சொல்லிருக்கோம். பெற்றோர்கள் வந்து பாதுகாக்கக்கூடிய கடமை வந்து குழந்தைகளுக்கு வந்து இருக்கிறது. அவர்கள் ஏதாவது செட்டில்மெண்ட் கிஃப்ட் டீடு வந்து ஏற்கனவே எழுதி கொடுத்துட்டு அவங்களை பராமரிக்கலைன்னா வந்து கலெக்டர் வந்து அந்த செட்டில்மெண்ட் எல்லாம் வந்து ரத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. அது 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இஸ்லாம்ல வந்து உங்களுடைய பெற்றோர்கள் இருவரோ அல்லது ஒருவரோ இருந்தால் அவர்களை சி என்று கூட சொல்லாதீர்கள், அவர்களை பராமரிக்கக்கூடிய கடமை பொறுப்பு வந்து குழந்தைகளுக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படினால மார்க்க கல்வி இருக்கும் பொழுது வந்து இந்த சட்டங்கள் வந்து தேவை கிடையாது. மார்க்க கல்வி வந்து இல்லாத பொழுதுதான் வந்து இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. நிறைய நேரம் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியானதாக இருக்கிறதுனால வந்து என்னுடைய உரையை முடித்துக்கொண்டு இந்த வாய்ப்பை தந்த நம்முடைய நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேரத்தின் அருமை கருதி தனது வாழ்த்துறைகளை மிகச் சுருக்கமாக வழங்கிக் கொண்டிருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கு மிக்க நன்றி.